இறைவா எங்களுக்கு துணை புரிய வாரும். அனைத்தையும் படைத்தவரையே சுமந்த கன்னிமரியே, நீர் பேறு பெற்றவர்.
தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன். நீ செல்லும் இடமெங்கும் உன்னை என் கரங்களால் தாங்குவேன். எத்தகைய இடர் ஏற்படினும் உன்னை பாதுகாக்கும் இறைவன் நானே. அஞ்சாதே, என்றும் நான் உன்னோடு. திகையாதே, உன்னை என்றும் காப்பேன் என்று நம்மை போகும்போதும் வரும்போதும் என்றும் பிரியாது காத்து வரும் இறைவனை நோக்கி, நீரே என் கோட்டை, என் அரண் என உணர்ந்து இத்திருப்பாடல் 91 நன்றியோடு பாடுவோமா? நான் பயப்படேன் பயப்படேன், பகலில் தாக்கும் இந்த கொடிய வாதைக்கும் நான் அஞ்சிடேன் அஞ்சிடேன். நம்பி
தப்புவிப்பீர் தப்புவிப்பீர். உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கும் வேளையில் பதிலளிப்பீர் பதிலளிப்பீர். துன்ப வேளையில் எங்களோடு தங்கி தப்புவிப்பீர் தப்புவிப்பீர். உம்மை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன். நீரே என் கதி என்று வாழ்கிறேன். உம்மை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன். நீரே என் கதி என்று வாழ்கிறேன். நீரே என் புகலிடம், நீரே என் கரம், நீரே என் நம்பிக்கை, என் ஆண்டவரே. உம்மை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன். நீரே என் கதி என்று வாழ்கிறேன். அனைத்தையும் படைத்தவரையே சுமந்த கன்னிமரியே, நீர் பேறு பெற்றவர். உம்மை படைத்தவரையே நீர் கருவுற்றீர். எனினும் என்றும் கன்னியாகவே நீர் இருக்கிறீர். அற்ப பதராய் மானிடராய் இருக்கும் நாங்கள் தடைகளை தாண்டி உமதருள் கிடைத்திட உம் ஆலயம் தேடி வருகின்றோம். ஆறுதல் வேண்டி வரும் எம் உள்ளங்களுக்கு உம் அருளினை கொடையாக பொழிகின்றீர். திருக்கோவில் இருக்கும் திசை நோக்கி பார்த்தாலே போதும், எம் இடர் நீங்கி இன்பம் பெருகும். உலகில் பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்தாலும் உம் திருமுன் வாழும் ஒரு நாளே போதும் என்ற ஆசையோடு இத்திருப்பாடல் 84 பாடுவோமா? வான்படைகளின் ஆண்டவரே,
வெற்றிடம் வாழும் ஆயிரம் நாளிலும் முற்றம் வாழும் ஒரு நாளே மேலானது. சரி கமரி சரி சரி தப மகரி சரி கரி கம கம தரிசா வெற்றிடம் வாழும் ஆயிரம் நாளிலும் முற்றம் வாழும் ஒரு நாளே மேலானது. ஏற்றிடும் தேவா உன் கோயில் காவலனாய் வைத்தும் திருப்பலியே இனிதானது. பேச்சினை பெற்று ஆற்றல் பெறுவோம் மேன்மை கண்டிடுவோம் போற்றி புகழ்ந்து அருளில் நனைவோம் நன்மை யாம் அடைவோம். தஞ்சம் உந்தன் பாதம் பொன்பு தேவா போற்றி உன் நெஞ்சம் எங்கள் இல்லமாகும் நாதா போற்றி. தஞ்சம் உந்தன் பாதம் கொண்ட தேவா போற்றி உன் நெஞ்சம் எங்கள் இல்லமாகும் நாதா போற்றி. வான்படைகளின் ஆண்டவரே, உமதெல்லாம் இத்துணை அருமையாய் உள்ளது. வான்படைகளின் ஆண்டவரே, உமதில்லம் இத்துணை அருமையாய் உள்ளது. அமைதியும் ஆனந்தமும் அருளும் இரக்கமும் அமைதியும் ஆனந்தமும் அருளும் இரக்கமும் பொங்கி வழிந்து நெஞ்சம் நிறைக்கும் நல்லெண்ணம். பொங்கி வழிந்து நெஞ்சம் நிறைக்கும் நல்லெண்ணம். வான்படைகளின் ஆண்டவரே, உமதில்லம் இத்துணை அருமையாய் உள்ளது. வான்படைகளின் ஆண்டவரே, உமதில்லம் இத்துணை அருமையாய் உம்மை படைத்தவரையே நீர் கருவுற்றீர், எனினும் என்றும் கன்னியாகவே நீர் இருக்கிறீர். உன் இறைவனாகிய ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகளே, உம் வழியாக வாழ்வின் நிறைவில் நாங்கள் பங்கு கொள்கின்றோம். இஸ்ராயேல் மக்களான நாங்கள் எங்களுக்கு என்று ஒரு தலைவன் வேண்டும், எங்கள் சார்பாக போரிட ஒரு அரசன் வேண்டும் என்று உம்மிடமே சண்டையிட்டோம். எம் தலைவனும் எம் தந்தையும் நீர்தான் என்பதை மறந்தோம். அவரவர் செயல்கள் அவரவருக்கு நியாயம் என பாவத்தால் உம்மை விட்டு விலகினோம். கலைமான் நீரோடையை தேடுவது போல் இன்று உம்மை தேடுகிறோம். என்று எமை நோக்குவீர் என ஏங்குகிறோம். இறைவா, கண் பாரும், எமை மறந்து விடாதீர் என்று அவரை நோக்கி கரம் ஏந்தி ஏக்கத்தோடு திருப்பாடல் 42 பாடுவோமா?
இவற்றை நான் நினைக்க பங்களிப்போடு இவற்றை நான் நினைக்க என் உள்ளம் பாகாய் வடிகின்றது. தலைமான் நீரோடையில் ஆர்வமாய் நாடுதல் இறைவாய் நெஞ்சம் மறவாது உன்னை இறைவாய் நெஞ்சம் மறவாது உன்னை ஏங்கிய நாடி வருகின்றது. தலைமான் நீரோடையில் ஆர்வமாய் நாடுதல் இறைவாய் நெஞ்சம் மறவாது உன்னை இறைவாய் நெஞ்சம் மறவாது உன்னை ஏங்கிய நாடி வருகின்றது. உன் இறைவனாகிய ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகளே, உம் வழியாக வாழ்வின் நிறைவில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நற்செய்தி வாசகத்திற்கு அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி 11வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 25 முதல். அவ்வேளையில் இயேசு, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, வரங்களின் தாயாம் வள்ளியூர் தூய பாத்திமா அன்னையினுடைய திருத்தல ஆண்டு பெருவிழாவை மகிழ்ச்சி நிறைந்த இதயத்தோடு இந்த ஆண்டு இந்த அன்னை மரியாள் எப்படி இந்த சமூகத்திலே, அன்றாட வாழ்விலே, உறவுகளிலே எல்லாவற்றிலும் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்பதை சிந்தித்து தியானித்து ஜெபித்து கொண்டிருக்கிற நாம் இந்த நல்ல நாளிலே அன்னையினுடைய திரு உருவத்தை நம்முடைய வீதிகளிலே பவனியாய் அழைத்து வந்து, இதோ இந்த அன்னைதான் எங்களுக்கு உயிர் மூச்சு, இந்த அன்னைதான் எங்களை வாழ்விக்கின்றார், இந்த அன்னையின் பெயரை சொல்லிதான் செல்கின்ற இடத்திலெல்லாம் நாங்கள் வெற்றியை பெறுகிறோம், இந்த பாத்திமா அன்னை எங்களுக்கு தினம் தினம் அதிசயம் செய்கிறார், அற்புதம் செய்கிறார் என்று நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய விசுவாசத்தை பிற மனிதர்களோடு, ஏனைய மக்களோடு இதோ நெஞ்சு நிமிர்த்தி சந்தோஷமாக பகிர்ந்து இந்த இடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அன்னையினுடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இந்நன்னாளில் அருமையான ஒரு தலைப்பை ஆண்டவராகிய கடவுள் நம்முடைய பங்கு தந்தையோடு இணைந்து நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய குடும்பங்களை பற்றி சிந்திப்பதற்காக. திரு குடும்பத்தின் புனிதம் அன்னை மரியாள். அன்பு குழந்தைகளே, குடும்பம்
திருக்குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் அது புனித குடும்பமாக இருக்க வேண்டும். அந்த புனித குடும்பம் திருக்குடும்பம் என்று சொன்னால் அன்னை மரியாளும் தூய சூசையப்பரும் இயேசு கிறிஸ்துவும் இருந்த திருக்குடும்பத்தின் புனிதத்தன்மை யாரால் பகிரப்படுகிறது என்று நாம் பார்த்தால் விவிலியம் முழுவதுமே இருக்கிற புதுமைகள் புனிதங்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சொந்தம். அன்னை மரியாள் அதை வளர்த்தெடுத்தவர். இயேசு என்கின்ற மனிதனுக்குள் இருந்த தெய்வீகத்தை மலரச் செய்தவர் அன்னை மரியாள். இயேசு என்கின்ற ஒரு மனிதனுக்கு, ஒரு குழந்தைக்கு அன்னை மரியாள் என்கின்ற ஒரு தாய் கிடைத்ததால் இயேசு என்கின்ற ஒரு குழந்தை மனிதனாய் சமூகத்தில் வளர்ந்தது, சிலுவையிலே தெய்வீகமாய் மலர்ந்தது. அத்தகைய ஒரு வளர்ச்சியை, அத்தகைய ஒரு உருவாக்கத்தை இந்த அன்னை மரியாள் செய்தார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு குடும்பமும் ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்லுகிறார்கள். ஏன் பல்கலைக்கழகம் என்று சொல்லப்படுகிறது? அது உருவாக்குகின்ற இடம், உருவாக்கம் பெறுகின்ற இடம். இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லலாம் உங்களுக்கு புரியணும்னா, இந்த நெல் நாற்று நடுவார்கள். அந்த நாற்றாங்காலில் நாற்றை உருவாக்கிய பிறகு வயலில் நடுவார்கள். ஒவ்வொரு குடும்பமும் இந்த நாற்றை உற்பத்தி செய்கின்ற நாற்றாங்கால். உங்கள் குடும்பத்தில் நல்ல விதைகளாய் இது முளைக்கவில்லை என்றால் வெளியில் இருக்கிற சமூகத்தில் இந்த பயிர்கள் போய் நடப்படுகிற பொழுது வெயில் தாங்காமல், காற்று தாங்காமல், புழு பூச்சிகள் அரிக்கின்ற பொழுது அது பலந்தராத செடிகளாய் மலர்ந்துவிடும். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட கடவுளாய் இருந்தார். உலகத்தை 6 நாளில்